بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى وقلنا يا آدم اسكن أنت وزوجك الجنة وكلا منها رغدا حيث شئتما ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம் அனைவருக்கும் ஈருலக பாக்கியங்களையும் தந்தருள வேண்டும். நாங்கள் சென்ற வாரம் சூரத்துல் பக்ராவினுடைய 34வது திருவசனத்தை நாங்கள் திலாவத்து செய்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலக்குமார்களுக்கு கட்டளை பிறப்பித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், அவர்களுக்கு மரியாதை செய்யுங்கள், அவர்களுக்கு பணிந்து நீங்கள் நான் சொன்னதை செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலக்குமார்களுக்கு கட்டளை பிறப்பித்தான். மலக்குமார்கள் அனைவரும் சமிஅனா வ அத்தஅனா, செவியுற்றோம் வழிபட்டோம் என்று அல்லாஹ் சொன்னதை அப்படியே செய்து முடித்து விட்டார்கள். இல்லா இபிலீஸ், இபிலீஸை தவிர. அவன் மாத்திரம் மாறுபட்டான், கட்டுப்படவில்லை, வழிபடவில்லை, அல்லாஹுடைய கட்டளையை எதிர்த்து பேசினான் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். அதனால் அவனுக்கு ஏற்பட்ட விளைவு என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய அருளை விட்டும் நிரந்தரமாகவே எடுத்தெறியப்பட்ட ஒருவனாக அவன் ஆகிவிட்டான் என்பதையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதற்கு பிறகு அவன் இறைவனிடம், அல்லாஹ்விடம் எப்படி நடந்து கொண்டான், என்ன கேட்டான், அதற்கு அல்லாஹ் என்ன பதில் சொன்னான் என்ற விடயங்களை எல்லாம் அந்தந்த இடங்கள் வரும்பொழுது இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கதைப்போம். அவைகள் குர்ஆனில் நேரடியாக அழகாக எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லியிருக்கக்கூடிய புத்திமதிகள். அந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான், ஒரு புத்திமதியை மட்டும் சொல்லித்தந்தான். ஷைத்தான் அல்லாஹுக்கு வழிபடுவதற்கு தடையாக இருந்தது அவனுடைய மதமையும் அவனுடைய பெருமையும் அவன் கொண்டிருந்த கிபிரும் தான் அதற்கு காரணமாக இருந்தது என்பதை நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதற்கு இன்னும் ஒரு வலு சேர்ப்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட குறுக்கு கேள்விகள் கேட்பது, புத்தியை பாவிப்பது அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முன்னால், அல்லாஹ் சொன்னதை செய்யாமல் ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேள்வி எழுப்புவது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று என்பதற்கு சூரத்துல் பக்ராவில் இன்னும் ஒரு வரலாற்று குறிப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றான். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், வஇத் கால, அதாவது ஒரு கூட்டத்தினர் வந்தார்கள், வந்து சொன்னார்கள், எங்களுடைய ஊரில் ஒருவர் கொலை செய்யப்பட்டு விட்டார், கொலையாளியை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், எனவே நீங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து அதனை கண்டுபிடித்து தாருங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான், நீங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு சொல்லுங்கள், ஒரு மாட்டை அறுத்து பலியிடும்படியாக, குர்பான் கொடுக்கும்படியாக, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பக்கரா, கொலையாளியை கண்டுபிடிக்க வேண்டுமா, ஒரு மாட்டை அறுத்து, ஒரு காளை மாட்டை அறுத்து நீங்கள் குர்பான் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு சொன்னார்கள். அந்த கூட்டம் அந்த நேரத்தில் சொன்ன பதில் என்ன தெரியுமா? காலு அத்தத்தஹிதுனா ஹுதுவா, என நீங்கள் எங்களை பரிகாசமாக எடுத்துக்கொண்டீர்களா? நாங்கள் இவ்வளவு சீரியஸாக கதைக்கின்றோம், நாங்கள் இவ்வளவு ஒரு முக்கியமான விடயத்தை உங்களிடத்தில் வந்து முறையிடுகின்றோம், நீங்கள் சொல்கிறீங்க இதை செய்யும்படியாக? அத்தத்தஹிதுனா ஹுதுவா, நீங்கள் பரிகாசம் செய்கிறீர்களா, எங்களுடன் விளையாடுகிறீர்களா என்று சொல்லி அந்த மக்கள் கேட்டார்கள். இந்த கேள்வி அன்று மட்டும் கேட்கப்பட்டதல்ல, இன்றும் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நோய்வாய்ப்பட்டிருக்கின்றோம், தர்மம் செய்யுங்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்கள், நோன்பு பிடியுங்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்கள், துஆ செய்யுங்கள் என்று சொன்னால் மக்கள்
சில சந்தர்ப்பங்களில் புன்னகை புகத்து சிரிக்கிறார்கள். அன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன சந்தர்ப்பத்தில் அவர்கள் வாயினால் நேரடியாக கதைத்தார்கள். என்ன பரிகாசம் செய்தீங்களா என்று கேட்டது போல இன்றும் பரிகாசம் செய்யக்கூடிய மக்கள் எங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய பரிகாசத்துக்குரிய காரணம் அல்லாஹுடைய கட்டளைகளை அவர்கள் அல்லாஹ்வினால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட புத்தியை கொண்டு அளப்பதற்கும் மெஷ பண்ணுவதற்கு அளவீடு செய்வதற்கு அவர்கள் முனைகிறார்கள். அல்லாஹுடைய கட்டளைகளை என்னுடைய உங்களுடைய புத்தியினால் அளக்க முடியாது. அதனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் சிந்த அறிவை தரவில்லை என்பதை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள் அப்படி சொன்னதுமே என்ன தெரியுமா சொன்னார்கள்? கால அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன். நான் அல்லாஹ்விடத்தில் காருமானம் தேடுகின்றேன், பாதுகாப்பு தேடுகின்றேன். அறியாதவர்கள் மடையர்களுடைய கூட்டத்தில் ஆகிவிடுவதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நான் காருமானம் தேடுகின்றேன். நான் அல்லாஹ் சொல்லதை சொல்லுகின்றேன், அல்லாஹ் செய்யும்படியாக சொன்னான் என்று சொல்லுகின்றேன். நீங்கள் பரிகாசம் செய்கிறீர்களா? இது உங்களுடைய மடமையின் உச்சகட்டம். இது மடமையின் உச்சகட்டம். அந்த இடத்துக்கு நான் செல்லுவதை விட்டும், அப்படிப்பட்ட ஒரு மடையனாக ஆகிவிடுவதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நான் காருமானம் தேடுகிறேன் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார்கள். இன்றும் நாங்களும் அப்படி செல்ல வேண்டியவர்களாகத்தான் இருக்கின்றோம். அல்லாஹுடைய கட்டளைகளை மிம்பர் வழியாக, அல்லாஹுடைய கட்டளைகளை மக்களுக்கு சமூகமயப்படுத்தும் பொழுது, அல்லாஹுடைய கட்டளைகளை மக்களுக்கு எத்தி வைக்கும் பொழுது, இப்படிப்பட்ட பரிகாசம் செய்யக்கூடிய மக்களுக்கும் நாங்களும் இதைத்தான் சொல்ல வேண்டும். அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன். மடையர்களில் இருந்தும் நானும் ஒரு மடையனாக ஆகிவிடுவதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் காருமானம் தேடுகிறேன் என்று தான் நாங்களும் சொல்ல வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முன்னால் எந்த ஒரு காரணம் கொண்டும், அது வட்டியாக இருக்கலாம், மஹரம் பேணுவதாக இருக்கலாம், ஹிஜாப் அணிவதாக இருக்கலாம், ஒரு பெண்ணுடைய அவுரத்தாக இருக்கலாம், எங்களுடைய இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய அடையாளங்களாக இருக்கலாம், எதையுமே நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை, விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதை விட்டுக் கொடுக்கவும் முடியாது. எனவே நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள், விசுவாசம் கொண்டவர்கள். எங்களுடைய கலாச்சாரம் அது நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊர், கோத்திரத்துக்கு கோத்திரம், தேசத்துக்கு தேசம், அது மாறுபட்டு கொண்டே இருக்கும். நாங்கள் கலாச்சாரத்தை பற்றி பேச வரவில்லை, அடிப்படைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம், யதார்த்தங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கென்று இருக்கக்கூடிய வேல்யூஸ், எங்களுக்கு இருக்கின்ற விழும்பியங்கள், இஸ்லாமியர்களுக்கென்று இருக்கக்கூடிய கட்டமைப்பு, அதை நாங்கள் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை, அதை விட்டு கொடுக்கும்படியாக யாரும் எங்களுக்கு சொல்லவும் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் அல்லாஹுடைய கட்டளைகளை இந்த புத்தியினால், இந்த எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வினால் தரப்பட்ட இந்த புத்தியினால் அதை அளவீடு செய்வதற்கு, மதிப்பீடு செய்வதற்குரிய அளவு அறிவு எனக்கும் உங்களுக்கும் தரப்படவில்லை என்பதை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த புரிதலை எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாக. அதற்கு பிறகு அடுத்த ஆயத்தின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், நாங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தினோம். எப்படி கண்ணியப்படுத்தினோம்? வகுல்னா, நாங்கள் சொன்னோம் ஆதமுக்கு, உஸ்குன் அன்த வ ஸௌஜுக், நீங்களும் உங்களுடைய மனைவியும் வாழுங்கள். எங்க? அல் ஜன்னத்தை, சுவர்க்கத்தில் போய் வாழுங்க. நீங்கள் 2 பேரும், ஆதம் நீரும் உம்முடைய மனைவியும் இச்சுவனத்தில் குடியிருங்கள், வாழுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 2 பேரையும் பார்த்து பணித்தான். அதற்கு பிறகு சொன்னான், வகுலா மின்ஹா ரகதன் ஹைசு ஷிஅ்துமா, நீங்கள் விரும்பிய பிரகாரம், நீங்கள் இருவரும் நாடியவாறு தாராளமாக இதிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். இங்கே இருக்கிறது சாப்பிடுவதற்கு, குடிப்பதற்கு, பருகுவதற்கு,
குலு வஷ்ரபு ஹனி அம்பிமா குந்தும் தஅமலூன். நாளை கியாமத்தில் தான் சொல்லப்படும். சாப்பிடுங்கள், குடியுங்கள், பருகுங்கள், இங்கே இருக்கக்கூடிய சுவண்டிகளை பாவியுங்கள். நீங்கள் வேண்டிய மட்டும் பாவித்து கொள்ள முடியும். நீங்கள் வகுலா, நீங்கள் சாப்பிடுங்கள் 2 பேரும், ரகுதன், வேண்டிய அளவு, ஹை, நீங்கள் விரும்பிய பிரகாரம் சுவையாக சுவைத்து சாப்பிட முடியும். சுவர்க்கம் அதுக்குத்தான் இருக்கிறது. சொல்லி போட்டு அல்லாஹ் சொன்னான், நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க, எல்லாம் செய்யுங்க, ஆனால் ஒன்றை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். வலா தக்ரபா ஹாதிஹி ஸஜரா, இந்த மரத்தின் பக்கமாக மட்டும் நீங்கள் நெருங்கவும் வேண்டாம். ஒரு மரத்தை மட்டும் அல்லாஹ் காட்டி அந்த மரத்தின் பக்கமாக மட்டும் நீங்கள் நெருங்க வேண்டாம். அப்படி தப்பி தவறி ஏதாவது நடந்துவிட்டால் ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நீங்கள் அநியாயக்காரர்கள் இருந்தும் நீங்கள் 2 பேரும் ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தான், அவர்களுக்கு வழிகாட்டினான். இந்த இடத்தில் இந்த ஆயத்தை மையமாக வைத்து நாங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் எம்மாத்திரமோ இருக்கிறது. நடைமுறை வாழ்வுக்கு தேவையானவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு வரலாற்றை சொல்லி வரலாற்றினூடாக புத்தி சொல்லுகின்றான். ஏனென்றால் கட்டளைகளினூடாக சொல்லக்கூடிய புத்திமதிகளை விடவும் ஓமானங்களினூடாக சொல்லக்கூடிய புத்திமதிகளை விடவும் நிகழ்வுகளை வைத்து நடந்தவைகளை வைத்து இப்படித்தான் நடந்துச்சுது என்று சொல்லி அவைகளை வைத்து எங்களுக்கு புத்தி சொல்லும் பொழுது அந்த புத்தி மிகவும் லேசாக புரிந்து கொள்ளக்கூடிய புத்தியாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நிகழ்வை எங்களுக்கு சொல்லுகின்றான். இதில் சொல்லுகின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, நாங்கள் சொன்னோம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு, நீங்களும் உங்களுடைய பாரியார் உங்களுடைய மனைவியும் சுவர்க்கத்தில் போய் வாழ்ந்து கொள்ளுங்கள், அங்கே நீங்கள் உங்களுடைய ஜீவிய காலத்தை நீங்கள் குடியேறி விடுங்கள் என்று சொன்னோம். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அங்கே போய் நீங்கள் 2 பேரும் நல்லா சாப்பிடுங்க, விரும்பின பிரகாரம் சாப்பிடுங்க. நீங்கள் விரும்பின பிரகாரம் நீங்கள் 2 பேரும் தாராளமாக அதிலிருந்து நீங்கள் சாப்பிட முடியும், குடிக்க முடியும், பருக முடியும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான். அதுக்கு பிறகு சொல்கிறான், வலா தக்ரபா, நீங்கள் 2 பேரும் நெருங்கி விட வேண்டாம். ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்தின் பக்கமாக நீங்கள் நெருங்கிவிட வேண்டாம். மீண்டும் சொல்லுகிறான், அப்படி நெருங்கி அதை நீங்கள் சாப்பிட்டு விட்டால் அதுக்கு பக்கமாக போய் நீங்கள் அதை வேண்டாம் என்றதை செய்துவிட்டால் அநியாயக்காரர்களில் இருந்தும் ஒருவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள், நீங்கள் இருவரும் ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான். இந்த இடத்துல முதலாவதாகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து அவர்களில் இருந்து ஹவ்வாவை அல்லாஹ் படைத்து அந்த 2 பேரையும் ஒன்றாக சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்புகிறான். ஒரு குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன், ஒரு குடும்ப நிறுவனம் என்பது இங்கிருந்து ஆரம்பமாகிறது. சுவர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு பிறந்தவர்கள் அல்ல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சுவர்க்கத்துக்குள்ள போக முந்தியே, சுவர்க்கத்துக்குள்ள வாழுவதற்காக வேண்டி போவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதமையும் ஆதம்ல இருந்து ஹவ்வாவையும் அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் முதலாக படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து அல்லாஹ் ஹவ்வாவை படைத்து அல்லாஹ் ஒரு செய்தி சொல்லுகிறான், ஆண்கள் ஒரு இனம், பெண்கள் ஒரு இனம் அல்ல. ஒரு ஆணில் இருந்துதான் பெண் படைக்கப்பட்டவள். இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பெண்களுடைய பெண்களை பற்றியெல்லாம் பேசுகிறார்கள். வெஸ்ட்லேயும் பேசுகிறாங்க, ஈஸ்ட்லேயும் பேசுகிறாங்க. பெண்களுடைய உரிமைகள், பெண்களுடைய ரைட்ஸ், பெண்களுடைய கடமைகள், சுப்ஹானல்லாஹ். ஆனால் இது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தில் பெண்கள் எங்கிருந்தார்கள், பெண்களை எப்படி நடத்தாட்டினார்கள்? இன்றைக்கு பேசக்கூடிய பெண்களுடைய உரிமைகளை பற்றியெல்லாம் பேசக்கூடிய, ஆய்வுகள் செய்யக்கூடிய, கருத்துக்கள் சொல்லக்கூடிய நாடுகள் ஒரு 50, 60 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கே இருந்தது? எப்படிப்பட்ட உரிமைகளை கொடுத்திருந்தார்கள்? வரலாறுகளை படித்து பாருங்கள். சும்மா அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இன்றைக்கு சொல்கிறாங்கன்றதை வச்சு யாரும் என்ன செய்ய வேண்டாம், சத்தம் போட வேணும். பெண்களுக்கு
ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தில் பெண்கள் எங்கு இருந்தார்கள்? பெண்களை எப்படி இந்த உலகம் நடத்தாட்டியது? இலங்கை எப்படி நடத்தாட்டியது? இன்றைக்குத்தான் ரைட்ஸ் என்றாங்க, இன்றைக்குத்தான் அதுன்றாங்க, எல்லாம் பேசுகிறாங்க இன்றைக்கு. ஆனால் குர்ஆன் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டது. குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே மனிதர்களுடைய பூர்வீகத்தை பற்றி பேசும் பொழுது குடும்ப வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டான். இங்கே அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? உலமாக்களுக்கு இந்த இடம் மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கும். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது சொல்லுகிறான், வக்குலா, நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க, வலா தக்ரபா, நீங்கள் 2 பேரும் நெருங்க வேண்டாம், வத்தகூனா மினல் ஸாலிமீன், அப்படி நெருங்கினா நீங்கள் 2 பேரும் ஆகிவிடுவீர்கள். அதாவது ஃபிஅலை, ஒரு சொல்லை 2ஆக சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வக்குலா, நீங்கள் 2 பேரும், குல் குலா, லா தக்ரப் வலா தக்ரபா, ஃபதகூனா, தகுன் ஃபதகூனா என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது தஸ்னியா 2ஆக சேர்த்து சொல்லுகிறான். ஆனால் சுவர்க்கத்துக்குள்ள போங்கோன்னு சொல்லக்குள்ள அல்லாஹ் அப்படி சொல்லல. உஸ்குனா, நீங்கள் 2 பேரும் போய் வாழுங்கோன்னு சொல்லல. வகுல்னா, நாங்கள் சொன்னோம், உஸ்குனா, நீங்கள் 2 பேரும் போய் சுவர்க்கத்தில் வாழுங்கோன்னு அல்லாஹ் சொல்லல. அந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸ்குன் அன்த வ ஸௌஜுக் வலா தக்ரபா, அது 2ஐயும் உண்டா சேர்த்து சொன்னான். வக்குலா, அதை 2ஐயும் உண்டா சேர்த்து சொன்னான். நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க, நீங்கள் 2 பேரும் சுவர்க்கத்தில் போய்த்து வாழுங்கொண்டு சொல்லல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. என்ன காரணம்? இது படிக்கப்பட வேண்டிய இடம். இது ஒரு வீட்டுக்குள்ள கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கொத்தர் ஷேர் பண்ணி கொள்வாங்க, சாப்பிடுவாங்க, பொறுப்பாக எல்லாம் செஞ்சு கொள்வாங்க. அங்கே இருக்கிற ஹராத்தில் 2 பேரும் பங்கெடுக்க மாட்டார்கள். வலா தக்ரபா, அந்த வீட்டுக்குள்ளே நடைபெற இருக்கின்ற நடந்து கொண்டிருக்கிற ஹராத்தில் 2 பேரும் பங்கெடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் 2 பேரும் பாவிகளாக மாறிடுவாங்க. அதே மாதிரி தானே சொல்லணும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் 2 பேரும் சொர்க்கத்தில் வாங்கொண்டு சொல்லாமல் நீங்களும் உங்களுடைய மனைவியும் சுவர்க்கத்தில் வாழ்ந்து கொள்ளுங்கொண்டு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் ஒரு வித்தியாசமாக ஆணை பிரித்து பெண்ணை இணைத்து அல்லாஹ் சொல்லுகிறான். உலமாக்கள் இதுக்கு சொல்லக்கூடிய, இதை நாங்கள் மதரசாக்கள் ஓதுகிற காலத்தில் நஹுப்பாடத்தில் இதை ஓதியிருப்போம். லமீருடைய பாடத்தில் இப்படிப்பட்ட லமீர்களை பற்றி சொல்லும் பொழுது, படிக்கும் பொழுது நாங்கள் லமாயிர்களுடைய பாடத்தில் ஏன் அல்லாஹ் இப்படி பிரித்து சொன்னான் என்று சொல்லி அரபு இலக்கியம் படிக்கும் பொழுது அதை படித்திருப்போம். ஆனால் இங்கே ஒரு ஃபிக்ஹுடைய சட்டமும் இருக்கிறது. வீடு என்பது கணவன் தான் கொடுக்க வேண்டும். கணவனுடைய வீட்டில் தான் மனைவி வாழ வேண்டும். கணவனுக்குத்தான் தலைமை பதவி இருக்கிறது வீட்டுக்குள்ளே. அவர்தான் வீட்டை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதற்காக வேண்டி ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முதன்மைப்படுத்தி சொல்லுகிறான். இது புரிய வேண்டிய ஒரு விடயம். கலாச்சாரத்தில், இலங்கை கலாச்சாரத்தில் வித்தியாசமான செயற்பாடுகள் இருக்கிறது. ஒரு சில பகுதிகளில் இருக்கிற கலாச்சாரம் என்னவென்றால், திருமணம் முடித்ததுக்கு பிறகு கணவனுடைய வீட்டுக்கு மனைவி வருவது அல்லது கணவனுடைய வீட்டில் மனைவி குடியேறுவது, கணவனுடன் மனைவி வாழுவது என்பது இலங்கை திருநாட்டை பொறுத்தவரையில் மிகவும் குறைவு. பல இடங்களில், நாட்டினுடைய பல பிரதேசங்கள் இருக்கக்கூடிய கலாச்சாரம் என்னவென்று சொன்னால், ஒன்றோ வரக்கூடிய கணவனுக்கு வீடு கட்டி கொடுத்து விட வேண்டும். மனைவியினுடைய வீட்டில் தான் கணவன் குடியேறி விடுவார். சுவர்க்கத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் குடியேறியது போன்று மனைவியினுடைய வீட்டுக்கு, அந்த வீடு அவர்களுடைய வீடு, அது மாமா வீடும் அல்ல. அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் கைக்கூலியாக பெற்றுக்கொண்ட வீடு, சீதனமாக கிடைத்த வீடு என்று நாங்கள் பேர் வச்சுக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் பெரும்பாலான இடங்கள் இருக்கக்கூடிய கலாச்சாரம், மாமட வீட்டுக்குள்ள மருமகன் குடியேறி விடுவார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்துக்கு குடியேறியது போன்று அந்த கலாச்சாரம் பரவலாக எல்லா இடத்திலையும் இருக்கிறது. நான் அன்பாக சொல்லுகின்றேன், குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே முதல் கட்டளையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லுகின்றான், நீங்கள் குடும்பமாக வாழணுமா, சந்தோஷமாக இருக்கணுமா, நீங்கள் உங்களுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு சுவர்க்கத்துக்கு போங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றாக போக வேணும். 2 பேரும் ஒன்றாகத்தான் போகிறாங்க, ஒரே நேரத்தில் தான் போகிறாங்க.
ஒரே நேரத்தில் தான் 2 பேரும் போய் சுவர்க்கத்தில் வாழ போகிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகிறான், வித்தியாசப்படுத்தி சொல்லுகிறான், ஸ்குனா ஃபகுலா, நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க, வலா தக்ரபா, நீங்கள் 2 பேரும் நெருங்க வேண்டாம் என்று சொன்னது போல அல்லாஹ்வுக்கு சொல்லி இருக்கலாம். ஸ்குனா, நீங்கள் 2 பேரும் பேய்த்து என்ன செய்யுங்க, வாழுங்கோன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், உஸ்குன், நீங்கள் பேய்த்து வாழுங்கோ, அந்த நீங்களும் வஸௌஜுக், உங்களுடைய மனைவியும். எங்க? சுவர்க்கத்தில். சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? தலைமை பொறுப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. வீடு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் சேர்ந்து, தனியாக போகாமல் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. போனதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய இன்பங்களையும் சுவண்டிகளையும் அனுபவிப்பதிலும் ஹராத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதிலும் 2 பேருக்கும் ஈக்குவலான ரைட்ஸ் இருக்கிறது, ஈக்குவலான பொறுப்புகள் இருக்கிறது என்பதை இந்த ஆயத்து எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அடுத்தொரு மிக முக்கியமான விடயம், நாங்கள் படிக்க வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்துல சொல்லுகிறான், நீங்கள் 2 பேரும் பேத்து வாழுங்கோ என்று சொல்லாமல், வாழுங்கொண்ட அந்த ஐஷா, நீங்கள் 2 பேரும் பேத்து சுவர்க்கத்தில் வாழுங்க. ஐஷ் அதாவது ஆஷை ஐஷு, அதாவது வாழுகிறது, வாழ்க்கைக்கு சொல்கிறது மஐஷத். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஸ்குன் என்ற வார்த்தையை பாவிச்சிருக்கிறான். உண்மையிலே ஸ்குன் என்று சொன்னால் சகீனா, அமைதி என்ற அர்த்தத்திலிருந்து வரக்கூடியது. அதுக்கு இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, நீங்கள் போய் வாழ்ந்து கொள்ளுங்கள், குடியேறுங்கள் என்ற அர்த்தமும் இருக்கிறது. ஆனால் நிக்காகை பற்றி, திருமணத்தை பற்றி குர்ஆன் பேசும் பொழுது சுப்ஹானல்லாஹ், குர்ஆனுடைய ஆச்சரியம், எப்படி அல்லாஹ் வார்த்தைகளுடன் கனெக்ட் பண்ணுறான், வார்த்தைகளுடன் இணைத்து விடுகின்றான். வீடுகள் என்பது, வதிவிடம் என்பது சிமெந்துகளும் சுண்ணாக்களும் பூசப்பட்டு கட்டப்பட்ட தளபாடங்கள் நிறைந்த ஒரு இடத்துக்கு பெயர் அல்ல வீடு என்பது. அங்கே மன நிறைவு கிடைக்க வேண்டும், மன நிம்மதி கிடைக்க வேண்டும். அங்கே மனம் அன்பினாலும் அருளினாலும் மனதுக்குள்ளே சந்தோஷம் வெளிப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் வீடு என்பதை இந்த ஆயத்தங்களுக்கு சொல்லித் தருகிறது. உஸ்குன் அன்த வஸௌஜுக. சூரத்து ரூமுடைய 21வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயம் மிகவும் ஆச்சரியமான விடயம். வமின் ஆயாத்திஹி, அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் இருந்து உள்ளது தான் என்ன? அல்லாஹுடைய அத்தாட்சிகள் எம்மாத்திரமோ இருக்கிறது. வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், கடல்களை படைத்தவன். சுப்ஹானல்லாஹ். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். சுப்ஹானல்லாஹ். பகல் இரவாகிறது, இரவு பகலாகிறது, சூரியனுடைய ஓட்டம், சந்திரனுடைய ஓட்டம். சுப்ஹானல்லாஹ். இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ 6 அய்யாமின் சும்ம ஸ்தவா. அல்லாஹ் சுப்ஹான் சொல்லிக்கொண்டே போகிறான். வஸஹர ஷம்ஸ வல் கமர. சுப்ஹானல்லாஹ். சூரியன் சந்திரன் அனைத்தையும் அவன்தான் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றான். அவன்தான் அவைகளை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றான். அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர். படைத்தவனும் அவன்தான், நிர்வாகிப்பவனும் அவன்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பற்றி எம்மாத்திரமோ சொல்லியிருக்கின்றான். சூரா யாசீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துல் லஹும் அன்னா ஹலக்னா லஹும் மிம்மா அமிலத் ஐதீனா. அதே மாதிரி வமின் ஆயாத்திஹன் ஹலகலக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா யாசீனில் இப்படியாக பல வகையான அத்தாட்சிகளை பற்றி குர்ஆனில் பேசியிருக்கின்றான். அந்த அத்தாட்சிகளுடன் இணைத்து பேசக்கூடிய இன்னொரு அத்தாட்சி என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். திருமணத்தையும் அப்படிப்பட்ட அத்தாட்சியாக அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன அத்தாட்சி? ஒமின் ஆயாத்திஹி, அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் ஒன்று, அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா. உங்களுடைய வாழ்க்கை துணைவிகளை, வாழ்க்கை துணையனை, கணவனுக்கு கணவன் மனைவி 2 பேரையும் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்குள்ளிருந்தே அல்லாஹ் படைத்திருக்கின்றான். மனிதர்களுக்குள்ளே இருந்தே மனிதனை அல்லாஹ் படைத்து, ஆண்கள் வேறொரு ஜாதி, பெண்கள் வேறொரு ஜாதி அல்ல. ஆண்கள் வேறொரு இனம், பெண்கள் வேறொரு இனம் அல்ல. 2 பேரும் உண்டு. 2 பேரும் ஒரே அடிப்படையிலிருந்து வந்தவர்கள், ஆதமுடைய மக்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ்.
உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவனை உங்களில் இருந்தே நான் படைத்திருக்கின்றேன். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், எதற்கு தெரியுமா? லிதஈஷு மஅஹா, நீங்கள் அவளோட வாழுவதற்காக வேண்டியல்ல. ஆஷை யஈஷு லிதஈஷு மஅஹா, நீங்கள் அவர்களுடன் வாழுவதற்காக வேண்டியல்ல. அப்படி சொல்லல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அது அத்தாட்சி அல்ல, அப்படி அத்தாட்சி அல்ல. கோலீவிங், 2 பேரும் ஒன்றுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்கேயோ இடத்துல சந்தித்தோம், 2 பேரும் ரூம் தேடுறாங்க. சரி, நானும் நீங்களும் ஒரு ரூமை வாங்கி கொஞ்சம் நாளைக்கு ஷேர் பண்ணுவோம், ஒன்றுக்கு வாழுவோம். அப்படி அல்ல, அப்படி அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், லிதஈஷு மஅஹா, அவளுடன் வாழுவதற்கல்ல, லிதஸ்குனு இலைஹா, அவளிடம் இருந்து மன நிறைவை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, மன அமைதியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, மன நிம்மதியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, லிதஸ்குனு இலைஹா, சுகூன். அதே சுகூன் தான் உஸ்குன் அன்த வ ஸௌஜுக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக வேண்டி படைத்தானோ, கணவனுக்கு மனைவியையும் மனைவிக்கு கணவனையும் படைத்தானோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது சொல்லிவிட்டான், இது என்னுடைய அத்தாட்சிகளில் இருந்து ஒரு அத்தாட்சி. எப்படிப்பட்ட மன நிறைவு, எப்படிப்பட்ட மன அமைதி, எப்படிப்பட்ட சந்தோஷம்! சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பேசப்பட வேண்டிய ஒரு தலையங்கம் ஆழமாக பேசப்பட வேண்டும். ஏனென்றால் குடும்ப வாழ்க்கை என்பதும் குடும்ப நிறுவனங்கள் என்பதும் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருமணம் முடிக்கிற வேகத்தை விடவும் விவாகரத்தினுடைய வேகம் வேகமாக இருக்கிறது. திருமணம் முடிப்பதற்கு கல்யாணத்தை பேசி கதைத்து ப்ரொப்போஸ் பண்ணி டைம் வச்சு ஹால் புக் பண்ணி வலீமா கொடுத்து இப்படியெல்லாம் செய்வதற்கு கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் எடுக்கிறது என்றிருந்தால், விவாகரத்து நடப்பதற்கு 15 தினங்களும் தேவையில்லை. முடித்தோம், கபூல் சொன்னோம், விவாகரத்து செய்து விட்டோம். ஒரு நாள் வாழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க, பல மணித்தியாலங்கள் வாழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால தான் சொல்லுகின்றேன், குடும்ப நிறுவனங்கள் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில், குடும்ப நிறுவனத்துக்கே பெரிய அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் இதை படிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகிறான், சூரியன் என்னுடைய அத்தாட்சியாக இருந்தால், சந்திரன் என்னுடைய அத்தாட்சியாக இருந்தால், மில்கி வே பால்வெளி மண்டலம் என்னுடைய அத்தாட்சியாக இருந்தால், அதே போல ஒரு அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி தான் வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. மின் அன்ஃபுசிக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசாவினுடைய ஆரம்ப ஆயத்தில் சொன்ன, முதலாவது ஆயத்தில் சொன்னான், ஹலக மின்ஹா ஸௌஜஹா. இங்கே சொல்கிறான், ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் இருந்தே உங்களுடைய வாழ்க்கை துணைவியை நான் படைத்தேன். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, லிதஸ்குனு இலைஹா. அதுக்கு பிறகு சொல்லுகிறான், வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா. ஹுப்புன்னு சொல்லவும் இல்லை, ஹுப்புக்கு மேலே உள்ளது தான் மவத்தா வ ரஹ்மா. சுப்ஹானல்லாஹ். எல்லாத்திலுமே பங்கு பட்டுகின்றோம், சந்தோஷத்திலும் பங்கு, துக்கத்திலும் பங்கு, 2 பேரும் ஒன்றாக இருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, புரிந்து கொள்ளுங்கள், வீடு என்பது கணவனால் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. வாலிபர்களுக்கு சொல்லுகின்றேன், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், திருமணம் முடிப்பது என்பது தேவைக்கு மட்டுமல்ல, அந்த தேவையை நிறைவேற்றுவதற்குரிய பணவளமும் இருக்க வேண்டும். மனிஸ்தத்தா மின்குமுல் பாஅ, உலமாக்களை அணுகி உலமாக்களை நாடி உது செய்வதற்கு, தொழுகைக்கு உது செய்ய வேண்டும். உது இல்லாமல் தொழ முடியாது. ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்றால் பணம் இருக்க வேண்டும், வசதி இருக்க வேண்டும், ஹஜ்ஜுக்கு போக வேண்டும், இஹ்ராம் கட்ட வேண்டும். இவைகள் எல்லாம் ஹஜ்ஜுடைய ஷருத்துகள், ஃபர்துகள் இருக்கிறது. திருமணம் என்பதற்கும் கடமைகள், ஒரு கடமையாக இருப்பதென்றால் அதற்கு ஷருத்துக்கள் இருக்கிறது, ஃபர்துகள் இருக்கிறது. அதைத்தான் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிஸ்தத்தா மின்குமுல் பாஅ. மஹர் கொடுக்க வேண்டும், இருப்பிடம் கொடுக்க வேண்டும், நாளாந்த செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டும், சீசனுக்கு தேவையான உடுப்புடவைகள் வாங்கி கொடுக்க வேண்டும். இவைகளெல்லாம் கொடுப்பதற்கு வசதி வாய்ப்பு இருந்தால், அதை சம்பாதித்து கொள்வதற்குரிய சக்தி இருந்தால் நீங்கள் திருமணம் முடியுங்கோ. இன்னமொத்தருக்கு சுமையாக வேண்டாம்.
மனைவியிடத்தில் யாசகம் கேட்டு, மனைவியிடத்தில் பிச்சை வாங்கி மனைவிக்கு சோறு போட வானம். மிக அன்பாக சொல்லுகின்றேன், தன்னுடைய சுயமரியாதையை பாதுகாத்துக் கொள்வது ஒவ்வொரு ஆணுடைய கடமை. ஆண்மை என்பது அது தான். கை நீட்டி வாங்குவது ஆண்மை அல்ல. ஒரு ஆண் என்பவன் எப்பயுமே இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சுவர்க்கத்துக்குள்ளே அனுப்பும் பொழுதே அல்லாஹ் சொல்லிவிட்டான். நீங்கள் 2 பேரும் போங்கோன்னு சொல்லாமல் நீங்களும் உங்களுடைய மனைவி சகிதம் போய் சுவர்க்கத்தில் வாழுங்கோ, மனைவியுடன் வாழுங்கோ சுவர்க்கத்தில். அதுக்கு பிறகு அங்கே போனதுக்கு பிறகு அங்கே இருக்கிற இன்ப சுவண்டிகளில் நீங்கள் 2 பேரும் பங்காளிகள். அங்கே இருக்கிற வேண்டாம் என்ற விடயத்தில் நீங்கள் 2 பேரும் பங்காளிகள். அதனால் வரக்கூடிய விளைவுகளில் நீங்கள் 2 பேரும் பங்காளிகள் என்று சொல்லக்கூடிய விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிகவும் நுணுக்கமாக, மிகவும் அழகாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றான். இதிலிருந்து படிக்க வேண்டிய பாடங்கள் எம்மாத்திரமோ இருக்கிறது. தொடர்ந்து கதைப்போம் இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய வாரமும் இதே ஆயத்தில் இன்னும் கொஞ்சம் பேசுவதற்கு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அமலுக்கு தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.